இப்போ கருப்பு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து மூக்குத்தி அம்மனுக்கு அப்புறம் ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது எப்படி கடவுளை கதைக்குள்ளே கொண்டு வந்து அதை எப்படியெல்லாம் செயல்பட வைக்கிறதுல ஒரு சிறப்பான ஒரு காட்சி அமைப்பை தான் ஏற்படுத்தியிருக்காரு. இப்போ பார்த்தோம்னா அந்த காட்சிகளில் மூக்குத்தி அம்மனில் எப்படி கதைக்குள்ளே கடவுளை கொண்டு வந்தால், அதே மாதிரி இதுலேயும் கடவுள் வந்து மனிதராக வந்து வர்றதா அந்த கருப்பு படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப சிறப்பான கதைன்னு தான் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி இருக்க ஏஐ உலகத்தில் இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறப்ப எதிர்கால சந்ததிகள் எப்படி இதை எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா கடவுள் வந்து மனிதராக வர்றது அது சாத்தியமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கடவுள் வந்து இன்னைக்கு கடவுள் அப்படிங்கிற கான்செப்டே என்ன அப்படின்னு நம்ம உண்மையாக மக்களுக்கு சொல்லணும். அப்படி பார்க்குறப்ப இந்த படத்தில் அந்த கோர்ட்டு சார்ந்த விஷயங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கோர்ட்டில் வந்து எப்படிலாம் நடக்கும், என்ன நடக்கும், போலீஸு எப்படி என்ன செய்வாங்க அப்படிங்கிறத எப்படி எந்த அளவு சொல்ல முடியுமோ அந்தளவு சொல்லியிருக்காங்க. பணம் வந்து எப்படிலாம் வந்து வேலை செய்யும், அப்படி பணத்துக்காக வேண்டி என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ இதை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் செய்ய முடியும், கடவுள் கான்செப்டை வச்சு என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. கடவுள் என்ன, யார், எப்படி என்னங்கிறத இந்த படத்து மூலமாக ஒரு மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத நாம் பார்க்க முடியுது. கடவுள் இருக்கிறாருங்க, கடவுள் வந்து இப்படிலாம் வர்றாரு அப்படின்னு சொல்லப்படுற கதை தான் இந்த கருப்பு கதை. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தோம்னா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்த்தா அதில் நிறையா விஷயங்கள் வந்து சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சாத்தியமில்லாத விஷயங்கள்லாம் நிறையா அதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மக்களுக்கு வந்து கொஞ்சம் உண்மையை சொல்லணும். இதெல்லாம் ரியாலிட்டி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படும்போது தான் அது ஜெயிக்கும். அந்த கதை ரியாலிட்டியை மிஞ்சிய ஒரு கற்பனை கதையாக சொல்லப்படும்போது அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் ரியாலிட்டி இல்லாமல் இருக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். எனவே மக்களுக்கு இந்த படத்தின் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்களோ அதை சொல்லியிருக்காங்க. பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியும் அப்படின்றத கடவுளே தோல்வி தான். பணம் இல்லாமல் கடவுளே எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க.